கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தால வாழ்த்துகிறோம். இந்த நாளில் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் எலிசா அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார். எலியாவின் தேவன் எங்கே? எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் மேல் இந்த சால்வை கீழே விழுகிறது. எலிசா ஓடிப்போய் அந்த சால்வை எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு பக்கம் யோர்தானின் பெருவெள்ளங்கள் வந்து சவால் விட்டு கொண்டு இருக்கிறது. உடனே அந்த எலிசா என்ன பண்ணுறாருன்னா, அந்த சால்வை எடுத்து முறுக்கி பிழிந்து எலியாவின் தேவன் எங்கே என்று முழங்கினார். சிலருக்கு வாழ்க்கையே ஒரு சவால். சிலருக்கு வாழ்க்கையில் நிறைய சவால்கள் வரும். இங்கே எலிசாவுக்கு ஒரு சவால் இருந்தது. அந்த எலியாவுக்கு மேலே அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும். டெஸ்ட் பண்ணுறார். அந்த எலியா இந்த சால்வையை கொண்டு போய் எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு சொல்கிறார். யோர்தானில் அடிக்கிறார். இந்த யோர்தானை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த யோர்தான் அறுப்பு காலம் முழு கரை புரண்டு ஓடும். யோர்தான் அப்படிக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறங்கி பாய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோர்தானை பைபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாடுகளுக்கும் உபத்திரங்களுக்கும் சில பண்டிதர்கள் ஒப்பிடுகிறார்கள். இப்போ எலியா தன் ஊழியத்தை முடித்து ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இப்போ எலிசா அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ண போகிறார். அப்போ எலிசா கிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை எடுத்துக்கொள்கிறார். அந்த சால்வை விசுவாசத்துக்கு அடையாளம், அந்த சால்வை அற்புதங்களுக்கு அடையாளம், அந்த சால்வை அடையாளங்களுக்கு அடையாளம். அதனால தான் எலியாவை கொண்டு அற்புதங்களை செய்த தேவன் என்னையும் கொண்டு அற்புதங்களை செய்வார் என்று அந்த எலியாவின் சால்வையை ஓடி போய் எடுத்து பிடித்து கொள்கிறார். இன்றைக்கு எலியாவுக்கு அற்புதம் செய்த தேவன் எலியாவை கொண்டு அற்புதம் செய்த தேவன், எலிசாவுக்கு அற்புதம் செய்த தேவன் எலிசாவை கொண்டு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதங்கள் செய்ய போகிறார். உங்களை அற்புதங்களாக அவர் மாற்றப் போகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில தீய மனிதர்கள் சவால் விடுவார்கள். நீங்கள் எப்படி வாழறீங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி இங்கே இருக்கிறாங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சவால்கள் உங்களுக்கு எதிராக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த எலிசா கிட்ட ஒன்றும் இல்லை. எலியாவின் வெறும் சாலை மாத்திருந்தது. உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் அவர்கள் என்னிடத்தில் சொல்லுகிறபடினால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று என்று சங்கீதம் 42:3 சொல்கிறது. ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம், ஆலயத்துக்கு செல்றீங்களே, உபவாசிக்கிறீங்களே, கர்த்தரை தேடுறீங்களே, ஏன் உங்களுக்கு கஷ்டம் மாறவே இல்லை, ஏன் கடன்கள் மாறவே இல்லை, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, உன் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. தாவீது சொல்லுவாரு, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உறவாயிற்று. அவங்க என்னை நிந்திக்கிறாங்க. அது எப்படி இருக்குதுன்னா, என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. இப்படிப்பட்ட கடினமான கசப்பான விடுதலையற்ற ஒரு சூழல்ல நீங்க கடந்து வந்தீங்கன்னா, எலியாவின் தேவன் நம் தேவன், அவர் ஒரு வல்லமையின் தேவன். கோலியாத் சவால் கொடுக்கிறார். கோலியாத் 40 நாள் அளவும் இஸ்ரவேலருக்கு சவாலாகவே இருந்தான். சவால் விட்டுக்கொண்டே இருந்தான். அவனை எதிர்க்க யாருமே இல்லைன்னு நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அங்கே தாவீதை எழும்ப பண்ணுகிறார். தாவீது அழகா சொல்றார்ல, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல, நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த யுத்தத்துல தாவீது வெற்றி பெறுகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பல நெருக்கங்களுக்கு மத்தியில, பல இடர்களுக்கு மத்தியில நீங்கள் போராடி கொண்டிருந்தால் நீங்க சொல்லுங்க, நானோ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் அப்படின்னு தாவீது சொன்னார்ல, என் தேவன் எங்கே? அப்பா நீங்க வாங்க ஆண்டவரே, இந்த வேளையில தேவனாகிய கர்த்தர் வாங்க ஆண்டவரே, மனுஷரை காட்டிலும் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, மனுஷரை உண்டாக்கினவர் ஆண்டவரே, உருவாக்கினவர் ஆண்டவரே, என் வாழ்க்கையில காணப்படுகிற இந்த காரியங்களில் நீர் எனக்கு போதுமானவராய் வாங்க. பைபிள் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. என் கிருபை உனக்கு போதும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த எலியாவின் தேவன் யாருன்னா, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் பதில் கொடுக்கிறவர். எலியா அழகா சொல்றாரு, என் வார்த்தையின்படியே நான் சொன்னா மழை பெய்யும், நான் சொன்னா பனி பெய்யும், நான் சொன்னா மழையும் பெய்யாது பனியும் பொழியாது என்று அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இந்த
இந்த எலியாவின் வாக்கு எலியா எதை சொன்னாரோ அதை ஆண்டவர் அப்படியே அக்செப்ட் பண்ணார். பாருங்க, அந்த தேசத்துல 3 வருடங்கள் மழையும் பனியும் இல்லாமல் இருந்தது. எலியாவுக்கு ஒரு மேன்மை இருந்ததுங்க. அந்த மேன்மை என்னன்னா, கர்த்தர், நான் கர்த்தருக்கு நான் இருக்கிறேன், என் கர்த்தர் என்னுடையவள், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், உருவாக்கினவர், அவர் என்னுடைய தேவனா இருக்கிறார். இங்க பாருங்க, யோசுவா கூட ஒரு யுத்தத்துக்கு செல்வாரு. அமலேக்கியோட ரெவித்திமிலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும். அப்ப அந்த யுத்தம் வந்து சீக்கிரமா முடிவுக்கு வராது. அப்ப யோசுவா பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயுரின் மேலும் தரித்து நில்லுங்கள். நாங்கள் சண்டை போடணும், சூரிய வெளிச்சம் வேணும், சந்திரனே கொஞ்சம் லேட்டாவா, சூரியனே என்ன பண்ண சீக்கிரம் போகாத, அப்படி நில்லு அப்படின்ற மாதிரி யோசுவா சொல்வாரு. அப்ப பாருங்க, அப்படியான சொல்வார்தாம்மா, சூரியனையும் சந்திரனையும் அந்தந்த ஸ்தலங்களில் அப்படியே நிற்க செய்வார். இயற்கைக்கு மேலாய் அசைவாடுகிற தேவன். இயற்கை சொல்ற அவர் சொல்லாகும், அவர் கட்டணம் இருக்கும். அவர் எழுந்தாரு, காற்றையும் கடலும் அதற்றினார். சொன்னார், கடலே இறையாதே, காற்றே அமைதியாயிரு அப்படின்னு சொன்னார். பாருங்க, அது இயற்கை கீழ்ப்படுகிறது. ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஒருவேளை நீங்க ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டு இருக்கலாம், ஒரு போராட்டத்தில் நின்று கொண்டு இருக்கலாம், ஒரு தேவைக்கு மத்தியில் நின்று கொண்டு இருக்கலாம். திபராலும் பாராக்கும் சொல்லும்போது அங்க ஒரு யுத்தம் வரும். பைபிள் சொல்லும், நியாயாதிபதிகள தேவன் நட்சத்திரங்களை தங்கள் அயனங்களிலிருந்து புறப்பட பண்ணினார். அது தன் அயனங்களிலிருந்து புறப்பட்டு சிசராவோடு யுத்தம் பண்ணினது. எனக்காக யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பரிந்து பேச யாருமே இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. என் வேலை ஸ்தலங்களில் அவங்களாம் ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க, என் பணி நேரங்களில் அவங்களாம் ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க, பிறர் என்னை ரொம்ப எழுச்சியாக பார்க்குறாங்க, என்னோட யாரும் சேர்றதில்லை, நான் தனிமைப்படுத்தப்படுகிறேன், என் நியாயத்தை எடுத்து சொல்ல முடியல, என் நியாயத்தை நம்புவார் யாரும் இல்லை, நான் வெட்கப்பட்டு போகிறேன், தலை குனிந்து போகிறேன், ஏன் தான் ஆஃபீஸ் போகணும், ஏன் தான் அந்த தொழிலை செய்யணும், ஏன் தான் அந்த வேலையை செய்யணும், எப்படி தான் இந்த மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போராடி கொண்டிருக்கலாம். இங்க பாருங்க, ஆண்டவர் சூழல்களுக்கு மேலாய் அசை வாடுகிற தேவன். அவர் பாருங்க, யோசுவாவின் வார்த்தை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நிற்க செய்தாராம். ஒருவேளை நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் நாம வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை செய்வார். எலியா சொன்னது ஒரு வார்த்தை தான், மழை பெய்யாது இருக்கும், பனி பெய்யாது இருக்கும். பாருங்க, 3 வருடங்கள் மழையும் பனியும் பெய்யாமலே இருந்ததே. உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் ஜெபத்தை குறித்து வேதனை சொல்லுதுன்னா, எலியா நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷன். அவர் பெரிய பாடே படாம ரொம்ப ரொம்ப வசதியோட அப்படிலாம் இல்லை, பாடுள்ள மனுஷன். அப்படின்னா பைபிள் சொல்லும், அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் போதும், அந்தந்த நாள் அந்தந்த பிரச்சனையை கிராஸ் பண்ணி வரணும். அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். அன்னைக்கு சொல்றாங்க, அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எல்லாம் நினைக்கிற மாதிரி எலியா ஒரு விசேஷ பிறவில்லை. அவர் அப்போ ஒரு பெரிய ப்ராஃபட்ல அவர் எப்படி ஜெபம் பண்ணாரா, கருத்தாய் ஜெபம் பண்ணாராம், உண்மையா ஜெபம் பண்ணாராம், நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணாராம். பைபிள் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுத்துக் கொள்வார்கள், அள்ளித்தும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். தான் அறுத்த அரிக்கட்டைகளை கொண்டு வரும் பொழுது அவன் கம்பீரத்தோடு திரும்பி வருவான். கம்பீரமா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்ணீரோடு விதைக்கணுமா. ஆகாப் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் யார் கூடவே இல்லைங்க, எனக்கு யாரும் இல்லைங்க, நான் ரொம்ப தனியா இருக்கிறேங்க. அப்படி யோசிக்கிறீங்களா? நீங்க யார் கூட தெரியுமா இருக்கிறீங்க? கர்த்தரோடு இருக்கிறீங்க. அவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் வாழ்வோடு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு உங்கள் பிள்ளையோடு ஆண்டவரே இருக்கிறாங்க. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பது நலம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க ஜெபம் சொல்லுங்க, நீங்க எலியாவின் தேவன் தானே, எலிசாவின் தேவன் தானே, ரதங்களின் தேவன் தானே, நீ எனக்கும் தேவன் தானே ஆண்டவரே. அப்படியானால் அப்படிப்பட்ட அற்புதங்கள், அப்படிப்பட்ட வரங்கள், அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கு தாரும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் 3 விதங்களில் எலியாவை போஷிக்கிறார். முதல்ல காகங்களை கொண்டு போஷிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விதவையின் மூலமாக, சாரிபாத் விதவையின் போஷிக்கிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா தேவதூதர் மூலமாக போஷிக்கிறார். அவர் அற்புதமாக போஷிப்பாருங்க. பாருங்க, எலியா என்ன செய்கிறாரு, யெசபேல் ராணிக்கு பயந்து கேரித் என்கிற ஆற்றங்கரையில் போய் ஒளிந்து கொள்கிறார். சொல்ற, ஆண்டவரே போதும் போதும், இந்த ஊழியெல்லாம் போதும், என்ன பண்ணுங்க, இந்த ஊழி எனக்கு வேணாம், எனக்கு தயவுசெய்து எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட நான் வந்துடுறேன், என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் சொல்றார். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் என்ன பண்ண, யெசபேல் பயந்து கேரித் என்கிற ஆற்றல் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்.
ஆனால் காகங்கள் போய் என்ன பண்ணால் அந்த எலியாவுக்கு விடியற்கால காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 1 ராஜாக்கள் 17:6 சொல்லுகிறது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சர்க்கஸ் போயிருப்பீங்களே, நான் கூட போயிருக்கேன். சர்க்கஸில் வந்து சிங்கம் இருக்கும், அப்புறம் புலி இருக்கும், யானை, கரடி, குரங்கு, இது மாதிரி இந்த வைல்டு அனிமல்ஸ் கூட என்ன பண்ணும் இந்த சர்க்கஸில் இருக்கும். அது யானை ஒரு கூண்டில் வச்சுருப்பாங்க, சிங்கத்தை ஒரு கூண்டில் வச்சுருப்பாங்க, புளியை ஒரு கூண்டில் வச்சுருப்பாங்க. ஒரு கேஜ் எல்லாத்துக்கும் ஈச் அண்ட் எவ்ரி அனிமல்ஸ் ஆகி தர் ஓன் கேஜ், ஒரு கேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா. நம்ம பார்ப்போம், நமக்கு அந்த சிங்கம் புளியை பார்த்தா பயமே இருக்காது. ஏன்னா அந்த சர்க்கஸ் ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த சிங்கத்தை, அந்த புளியை, யானையை எல்லாம் பழக்கி விற்றுருப்பார். அது வரும், அப்படி ஷோ காட்டும், திருப்பி அது கேஜ்குள்ளே போகும். ஆனால் யாராவது சர்க்கஸில் காகங்களை வச்சுருக்காங்களா? காகம் பார்க்குறதுக்கு சாதாரணமாக தானே இருக்குது, ஒரு சாதாரண பேர்டு தானே. அதை யாராவது வளர்க்குறாங்களா? இல்லை அதையாவது கேஜில் வைக்கிறாங்களா? அதை பழக்கி வைக்க முடியுமா? அந்த காகங்களை பழக்கி வைக்க முடியாது, பயிற்றுவிக்க முடியாது. அதுதான் சீக்ரெட். ஆனால் பாருங்கள், பழக்கி முடியாத, பயிற்றுவிக்க முடியாத அந்த காகத்தை கொண்டு என்ன பண்ணுறார் கர்த்தர்? எலியாவை போஷிக்கிறாருங்க. அதுதாங்க கர்த்தர், அதுதாங்க இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம். மனிதனை வந்து காக்கா நம்பவே நம்பாதான். மனிதனை நம்பாத ஒரு பறவை யாருன்னா அது காக்கா தானா. அது மனுஷங்கிட்ட இருந்து எதையாவது எடுத்துக்கொண்டு போகலாம், எதையாவது கொத்தி கொண்டு போகலாம், அப்படிதான் காகம் நினைக்குமே தவிர அது எதையாவது கொண்டு மனுஷனுக்கு கொடுக்காது. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்ய விரும்பி காகங்களை கொண்டு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அந்த எலியாவை போஷித்தார். 2வது சாரிபாத் என்ற விதவை, அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை பாருங்களேன். அவங்க சொல்கிறாங்க, என்றது கொஞ்சமாகவும், அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிதான், கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது, அதற்காக சில விறகுகளை பொறுக்கி கொண்டு இருக்கிறேன், நானும் என் பிள்ளையும் இதை சிறு அடைகளை சாப்பிட்டு செத்து போக போகிறோம். இது கடைசி பிரெட், லாஸ்ட் பிரெட். இதை எங்கிட்ட மாவு கிடையாது, என்ன கிடையாது, இதை சாப்பிட்டாங்க செத்து போகிறேன், தேசம் பஞ்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இந்த எலியாவை அந்த சாரிபாத் விதவை கொண்டு போஷிப்பார். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வா. ஒரு சிறிய இடமா கொண்டு வருவாங்க. எலியாக்கு அந்த அடையை முதலாவது கொடுப்பாங்க. அந்த பஞ்சக்காலம் முழு அவங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைந்து போகவே இல்லை. உங்கள் கடன்கள் மாறுங்க, உங்கள் கட்டுகள் மாறும், உங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் தொழில்களில் ஒரு முன்னேற்றம் தருவார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனுங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேலானவரை போஷித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இல்லை. 4000 பேர், இன்னொரு இடத்துல 4000 பேருக்கு மேலானவரை போஷித்தாருங்க. இன்று பாருங்க, அந்த அம்மா கிட்ட ஒன்றும் இல்லைங்க, ஆனால் பஞ்சகாலம் முழுவதும் ஒரு நாளைக்கு நம்ம 3 டைம்ஸ் சாப்பிட்றோமா, மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட், ஈவினிங் இல்லையா, ஒரு 3 டைம்ஸ் மினிமம் நம்ம சாப்பிட்றோம். அப்போ அந்த 3 வருடங்களும் அந்த 3 டைம்ஸ் ஃபுட்டுக்கான மாவு போதுமானதாக இருந்தது, எண்ணெய் போதுமானதாக இருந்தது. அவர் போதுமானவருங்க, நம்முடைய தேவைகள்லாம் அறிந்து இருக்கிறவங்க, நம்ம தனியாக விடுறதே இல்லைங்க, நாம் வேண்டிருக்கும் நினைக்கிறதற்கு அதிகமான அற்புதங்களை செய்கிறவருங்க. இந்த எலியாவை அப்படி தான் போஷித்தார். ஒரு அந்த நாட்களில் நிறைய பணக்காரர் இருக்கலாம், அவங்க வீட்டில் நிறைய கிரெயின்ஸ் தானியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்களேன், ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு அந்த எலியாவை அனுப்பாமல் ஒரு ஏழை விதவி வீட்டுக்கு அனுப்பி அந்தம்மா வீட்டில் வச்சு 3 வருடங்கள் அவரை போஷிக்கிறார். 4வது பார்த்தீங்கன்னா தேவதூதரை கொண்டு என்ன பண்ணுறாராம் போஷிக்கிறார். தேவதூதன் இறங்கி வந்து இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் கொடுத்தான். முதல் சொன்னாங்க அப்பமும் இறைச்சியும் கொடுத்தாங்க, அப்போ கேரித்தாற்றன் இருந்தார், தண்ணீரை கொடுத்தார். 2வது பார்த்தீங்கன்னா விதவி வீட்டில் இருந்தாங்க, அவங்க அப்பம் கொடுத்துறாங்க. 3வது தேவதூதர் பாருங்க, இறங்கி வந்து பரலோகத்தின் இறங்கி வருகிற தேவன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் சொல்ற தேவன். ஆண்டவரே, என் ஜபத்துக்கு பதிலே இல்லையே, என் அழைக்கு பதிலே இல்லையே, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், இதுக்கு ஆன்சரே இல்லையே, லார்ட் there is no answers அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் என்ன திரும்ப பண்ணுவாரா, நமக்காக ஒரு தேவ தூதனையே இறங்கி வர செய்வார். அல்லேலூயா. அசிரியரின் பாளையம் இருந்தது, அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. தேவன் என்ன திரும்ப பண்ணாருங்க, ஒரு தேவதூதரை அசிரியர் பானத்தில் கட்டவிழ்த்தார். அந்த ஒரு தேவதூதன் இறங்கி 1,85,000 பேரை ஒரே இரவில் சங்கரித்து போட்டாருங்க.
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது வேதம் சொல்லுகிறது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய் என்று பைபிள் அழகாய் சொல்லுகிறது. ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, பயத்தின் மத்தியில, குழப்பத்தின் மத்தியில, தற்கொலை ஆவிக்கு மத்தியில, என் பிசினஸ் ஒடிந்து போய்விட்டது, ஒன்றுமே இல்லை, எனக்கு வேலை போய்விட்டது, நல்ல ஐடியில வேலை செஞ்சேன், என் வேலை இல்லை அப்படின்னு புலமை கொண்டிருந்தால், ஏலியாவில் போஷித்த தேவன்களை போஷிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். காகங்களை கொண்டு போஷித்தார். ஒரு தேவதூதன் இறங்கி வந்து, பரலோகத்தில் தேவன் இறங்கி வராராம். அவர் வந்து அடையையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரையும் கொடுக்கிறாராம். நம்ம வழி நடத்துகிறவருங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நம்ம பாரத்தை, நம்மளோட பிரச்சனைய உண்மையா ட்ரூத்ஃபுல்லா ஒரு மனுஷங்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? முடியல. சிலகிட்ட பேசும்போது ஃபில்டர் பண்ணி பேசுகிறோம். முழு ஸ்டோரியும் சொல்ல முடியாது, முழு தேவையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மைண்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம பேசுறச்சு எப்படி பண்ணுறோம்? அவங்க மைண்டுக்கு ஏற்ற மாதிரி இதை சொல்லலாம், கொஞ்சமாக சொல்லலாம், இதை கேட்கலாம், இப்படி கேட்கலாம். அவங்க மைண்டை ரீட் பண்ணி நம்ம பேசுகிறோம் இல்லை. ஆனால் ஆண்டோட எப்படி வேணால் பேசலாங்க, எப்போ வேணால் பேசலாங்க. நமக்கும் ஆண்டவருக்கும் டிஸ்டன்ஸ் தெரியுமா? முன்னெல்லாம் ஆண்டவர் சொல்லும், வேதவசனம் சொல்லும், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி அப்படி சொல்லும். முன்னெல்லாம் அமெரிக்காவில் ஒருத்தர் பேசுனா டெலிஃபோனில் பேசணும். இப்போ நமக்கு ஆண்டவருக்கும் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ். அது எவ்வளோ ஷார்ட் தெரியுமா? மொபைல் டிஸ்டன்ஸ். இவங்க மொபைல் எடுக்கிறோமா, வெளிநாட்டில் பேசுகிறோம், மொபைல் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். நம்ம நேரம் மொபைலில் பேசுகிறப்ப ஆண்டவரேன்னு பேச ஆண்டவர் உடனே கேட்குறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், பதிலை தருகிறவர். இந்த எலியா கஷ்டப்படுறார் பாருங்க. காகங்களை கொண்டு போஷிக்கிறார், தேவ தூதரை கொண்டு போஷிக்கிறார், ஒரு சாரிபத்தில் ஒரு விதையை கொண்டு போஷிக்கிறார். அவர் அற்புதமாய் போஷிக்கிறவருங்க, அற்புதமாய் வழி நடத்துகிறவருங்க. அவரை போல நல்ல தேவன், அவரை போல வல்ல தேவன் உலகத்தில் வேறு யாருமே கிடையாதுங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். 1 ராஜாக்கள் 17:22 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. என்னன்னா, அவர் வந்து உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த எலியா என்ன பண்றாரு? அந்த விதவையின் மகன் வியாதிப்பட்டு மரித்து போறார். அப்போ எலியாவின் உள்ளம் உடைந்து போகிறது. அவர் சொல்றார் 1 ராஜாக்கள் 17:21-22, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் ஏலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. கர்த்தர் அந்த ஏலியாவின் சத்தத்தை கேட்டார். ஜெபிக்கிற உங்க சத்தத்தை, கண்ணீரோடு ஜெபிக்கிற உங்க சத்தத்தை, துதியோடு ஜெபிக்கிற உங்க சத்தத்தை அவர் கேட்கிறார். கேட்காதற் போல மௌனமாய் இருக்கிற தேவன் அல்லங்க. நாம் வேண்டுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்யக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். அந்த விதவையோடு அந்த குழந்தை மரித்து போகுது. அந்த விதவை துக்கமா வராங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனால் முதல் பாருங்க, அவர் நிரூபிக்கிறார், கர்த்தரால உயிர்ப்பிக்க முடியும். ஒருவேளை நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் படித்தேன், ஒரு மனுஷன் வந்து ஃபைனலாக மரணிக்கிறார் இல்லையா, அதுக்கு முன்னாடி பலமுறை மரணத்தை சந்திக்கிறாராம். எப்படின்னா, பாரங்கள் வரும்பொழுது, கவலைகள் வரும்பொழுது, ஏமாற்றங்கள் வரும்பொழுது, இழப்புகள் வரும்பொழுது, தோல்விகள் வரும்பொழுது, பயங்கள் வரும்பொழுது பலமுறை என்ன பண்ணுறாராம்? மரணத்தை சந்தித்து விடுகிறான். அப்படிதான் இந்த மரணம் அடைந்த குழந்தைய ஆண்டவரே, இந்த ஆத்மா இவனுக்குள்ள திரும்பி வர பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. உடனே அந்த மகனுடைய ஆவி, ஆத்மா, உயிர் அவனுக்குள் திரும்பி வந்தது. அவர் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார், உருமாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை சரீரத்திலேயோ உங்களுடைய எண்ணங்களிலோ, உங்களுடைய சிந்தனைகளிலோ, உங்களுடைய யோசனைகளிலோ நீங்கள் மரித்து போனவரை போல காணப்படலாம். எதுவுமே வேண்டாம், எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒரு மெக்கானிக்கலாக கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் என் கடமை, இதெல்லாம் செய்யணும். சில சொல்லுவோம், கடமைக்காக வாழறேன், பிள்ளைக்காக வாழறேன், சொசைட்டிக்காக வாழறேன், குடும்பத்துக்காக வாழறேன். கர்த்தருக்காக வாழுங்க, உங்களுக்காக வாழுங்க. ஒரு ப்ரீஷியஸ் லைஃப், ஒரு பியூட்டிஃபுல் லைஃப், ஒரு அழகான லைஃப் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருங்க. அவர் தான் மனிதனை உருவாக்குகிறார். அந்த கிரியேஷன் பார்த்தீங்கன்னா, தேவன்
தமது சாயலாய் தமது ரூபத்தின்படியே மனுஷனை சிருஷ்டித்தார். எவ்வளோ பியூட்டிஃபுல் அழகாக கிரியேட் பண்ணார் சார். அழகான வாழ்க்கைங்க, அருமையான வாழ்க்கை, ஒரு வெளியேற பெற்ற வாழ்க்கை. நம்ம வாழ்றதுக்காக ஆண்டவர் அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஆனால் மெக்கானிக்கலாக வாழ்ந்து கொண்டிருப்பதும் கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருப்பதும் கர்த்தர் விரும்பலங்க. நிறைவான மகிழ்ச்சியை தருகிறவர், நிறைவான கிருபையை தருகிறவர். வேதம் சொல்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சரீர பிரகாரமா மறிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஆத்துமா ஆவி இதெல்லாம் கூட என்ன பண்ணா மரித்து போயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எசேக்கியேல் 37 பார்த்தீங்கன்னா ஒரு சவால் நிறைந்த அதிகாரம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் உலர்ந்த எலும்புகள்லாம் இருக்கும். அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதில் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவார். எசேக்கியேல் 37:6 சொல்லுவாங்க, நான் அவைகளுக்குள் நரம்புகளை சேர்த்து எலும்புகளை உருவாக்கி சதைகளை உருவாக்கி அவைகளில் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது அவைகள் உயிரடையும் சொல்வார். அதே மாதிரி 37:10 பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் கொட்டி கிடந்த எலும்புகளுக்கு மேலே கர்த்தர் ஆவியை பிரவேசிக்க பண்ணால அது எழும்பி மகா சேனையாய் நின்றது. இன்று எந்த இடத்துல உலர்ந்து போய் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இது முளைக்கவே முடியாது, இந்த வாழ்க்கை எழும்பவே முடியாது, என் வாழ்க்கை அவ்வளோதான், என் படிப்பு அவ்வளோதான், என்னோட வேலை அவ்வளோதான், என்னோட குடும்பம் அவ்வளோதான், இனி எனக்கு வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வழி இல்லாத இடத்துல வழிகளையும் அவாந்திர வெளியில ஆறுகளை உருவாக்கி தருகிற தேவனை தான் நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிற, விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க. பாருங்களேன், அது உலர்ந்த எலும்பு ஒண்ணுமே இல்லை, ட்ரை போன்ஸ். அதுக்கு ஆண்டவர் ஆவியை பிரவேசித்தாராங்க, உடனே இது மகா பெரிய சேனையாய் நின்றதாங்க. பாருங்க, வேதத்தில் எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ அடையாளங்கள். அப்போ நாம் வணங்குகிற தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். சரீரத்திலேயோ ஆவியிலையோ ஆத்மத்திலேயோ எண்ணங்களிலோ சிந்தைகளிலோ யோசனைகளிலோ உணர்வுகளிலோ செத்து போய் கிடந்தா இந்த நாளில் உயிர்ப்பிக்கிற வல்லவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்கு ஒரு புது பலனை, புது ஆற்றலை, புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமை தந்து உயிர்ப்பிக்கிறாராம். 4வது பார்த்தீங்கன்னா இந்த தேவன் அக்கினியால் உத்தரவு அருளுகிற தேவன். 1 ராஜாக்கள் 18:24 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினினால உத்தரவு தருகிற தெய்வமே தெய்வம். எலியா சொல்றாரு, நீங்க உங்க தேவர்களை கூப்பிடுங்க, நான் என் தேவனை கூப்பிடுறேன். யாருக்கு அவர் அக்கினினால உத்தரவு கொடுக்கிறாரோ அவர்தான் தேவன் அப்படின்னு சொல்றாரு. அந்தி பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் தீர்க்கதரிசி நேரம் கொடுக்கப்பட்டது, ஆனால் யாரும் வரல. எலியாவுக்கு ஒரு டைம் வந்தது, எலியாவுக்கு ஒரு நேரம் வந்தது. அவர் பாருங்களேன், ஆண்டவரே நீர் இறங்கும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியா இறங்குவார். வேதம் சொல்கிறது, பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் இன்று உங்களை அக்கினியாய் மாற்ற விரும்புகிறார், அக்கினி சுவாலைகளாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை அக்கினியால் நிரப்ப விரும்புகிறார். விசேஷித்த ஞான வரங்களை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். எல்லா இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை உங்கள் குழந்தைகளை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறாராம். அப்படி எலியா ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அது மண்ணையும் தண்ணீரையும் பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமில்லாத, அவருக்கு தேவையில்லாத, அவருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியம் தான் ஆண்டவரை இன்றைக்கு ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரை, என்னுடைய பலவீனத்துல உங்களுடைய பலனானது பரிபூர்ணமாய் விளங்கட்ட. ஆண்டவரை, அப்பா நான் விரும்புகிற நன்மையை செய்யாம விரும்பாத தீமை செய்கிற ஆண்டவரை, ஏன்னா நான் இல்லை ஆண்டவரை, எனக்குள் ஏதோ ஒரு பாவம் வசமா இருக்கிறது, நீங்க ஒப்பு கொடுங்களேன். அக்கினியா இறங்கி எதெல்லாம் பட்சிக்கணுமோ, எதெல்லாம் சுட்டரிக்கணுமோ பட்சித்து சுட்டரித்து உங்களை புதிய காரியத்துக்கு அழைத்து சொல்றார், புதிய பாத்திரமாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுமல்ல எந்திரமாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன், அதனாலே மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பார்த்தீங்களா, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களே உன் பட்சத்தில் வருவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. ஒருவேளை அந்த எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் காகங்களை கொண்டு போஷிப்பார், தூதரை கொண்டு போஷிப்பார், இயற்கை கொண்டு போஷிப்பார், எப்படி வேணா நடத்துவாருங்க. ஆனா எலியாக்குள்ள விசுவாசம் இருந்தது. அவர் அப்பா பேரோ அம்மா பேரோ யாருமே சொல்ல, எந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸ் சொல்ல, தன்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஸ்டேட்டஸ் சொல்ல, தொழில் பிரைடு எதுவுமே சொல்ல. அவர் சொல்றார் பாருங்களேன், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான், அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான், என் குடும்பம், என் கணவர், என் பிள்ளை நீர் எடுத்து பயன்படுத்துன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா.
எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எலியாவின் தேவன் மட்டுமல்ல, எலிசாவின் தேவன் மட்டுமல்ல, நீர் எங்களுடைய தேவனும் கூட ஆண்டவரே, எங்களை போஷிக்கிற தேவனும் கூட ஆண்டவரே. சூறை செடியின் கீழே பயந்து, எசபேலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிற அந்த எலியாவை ஆண்டவரே, காகங்களை கொண்டு போஷித்த தேவன் ஆண்டவரே, என் குடும்பத்தின் வறுமைகள் மாறட்டையா, வெறுமைகள் மாறட்டாண்டவரே, கடன்கள் மாறட்டாண்டவரே, இல்லாதவைகள் மாறட்டாண்டவரே, இல்லாத எல்லா கருத்தை மாற்றி ஆண்டவரே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என் குடும்பத்தை உயர்த்தும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை தாரும் ஆண்டவரே, நல்ல ஒரு திருமணங்கள் கைக்கூடி வரட்டாண்டவரே. அப்பா, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை எங்கள் கூடாரத்தில் செய்யும் ஆண்டவரே. கணவன் மனைவி பிரிவுகளை மாறுங்க ஆண்டவரே, பிரிவினைகளை மாற்றுங்க, சண்டைகளை மாற்றுங்க, சச்சரவுகளை மாற்றுங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட்ஸ் எல்லாவற்றையும் அகற்றி போடுங்க ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அல்லவா, தேவன் அல்லவா. எங்களை உயர்த்தும் மாலை முடியுமே, மேன்மைப்படுத்தும் மாலை முடியுமே, எங்களுக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் இறங்கணுமே, வல்லமை இறங்கணுமே. வியாதிகள் மறையட்டாண்டவர, கட்டுகள் உடைந்து போகட்டாண்டவர, உம்முடைய கிருபை ஒவ்வொருவருக்கு மேலே இறங்கும்படியா கர்த்தாவை எழுந்தருளும், ஆவியானவரை எழுந்தருளும். இப்போது எங்களுக்காக யுத்தம் செய்ய எழுந்தருளும். எலியாவுக்காக எழுந்தருள தேவன் ஆண்டவர, எலியாவுக்காக ஜனங்களை எழுப்பினவர், தேவ தூதரை எழுப்பினவர், காகங்களை எழுப்பினவர். இன்று எங்களுக்காக உதவியாளர்களை, சகாயர்களை எழும்ப பண்ணி ஆண்டவர, எங்கள் காரியம் எல்லாவற்றும் ஜெயத்தை சுதந்திரிக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. நன்மையின் கரங்களுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களுக்காக செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.